இந்த வீடியோவில் கன்ஸ்ட்ரக்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டர் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியணும். ஸோ இந்த பெர்சன் ஆஃப் அப்படிங்கிறது அந்த பெர்சன் ஆஃப் அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ அதோட யூஸ் கேஸ் பற்றி நான் சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அதை யூஸ் கேஸ் சொல்லிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பெர்சன் வந்து ஒரு ரியல் ஆப்ஜெக்ட் நான் வச்சுக்கோங்க, ஒரு உண்மையான ஒரு பெர்சன் அப்படின்ட்டு. அந்த பெர்சன் வந்து பிறக்கும் போதே அவருக்கு நேம் வச்சுருவாங்க. பிறக்கும் போதே நேம் வச்சுக்குவாங்க. அதுக்கடுத்து பிறக்கும் போது நேம் வச்சுக்குவாங்க, அதை மட்டும் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த ஆப்ஜெக்டை நம்ம கிரியேட் பண்ணும் போதே அதுக்கு நேம் வைக்கணும். அப்போ அதுக்கு வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் ஒரே நேம் வைக்க முடியாது. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா கிளாஸ் மெம்பர்ஸ் யூஸ் பண்ணி அதோட நேமை வந்து அந்த கிளாஸோட நேமை டாப் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். ஸோ எல்லா பர்சனுக்கும் ஒரே நேம் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை, ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், இந்த பர்சனை ஒரு ரியல் ஆப்ஜெக்ட் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்குவோம். ரியல் ஆப்ஜெக்ட் ஒரு உண்மையான பர்சன் கன்சிடர் பண்ணிட்டு ஸோ அதை வச்சு ஒர்க் பண்ணோம். என்னென்னு பண்ணால் இதை டெலீட் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் அதோட சின்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இதை ட்ராக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனில் இங்கே கன்ஸ்ட்ரக்டர் எப்படி கிரியேட் பண்ணோம்னா அந்த கிளாஸோட நேமை வச்சே கிரியேட் பண்ணோம். ஸோ கிளாஸோட நேமை அப்படியே வச்சு அதை ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே ரிட்டன் டைப் தான் கொடுக்குவானா, சிம்பிளாக இப்படி பண்ணிவிட்டு ஸோ இந்த கன்ஸ்ட்ரக்டரில் நம்ம என்ன வாங்கலாம்னா நேம் வாங்கலாம். நம்ம முன்னாடியே பார்த்தோம் ஃபங்க்ஷன்ஸில் பார்த்தோம் நேம்டு ஆர்குமெண்ட்ஸ், அந்த நேம்டு ஆர்குமெண்ட்ஸ், பொசிஷன் ஆர்குமெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா நேம்டு ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். நேம்டு ஆர்குமெண்ட்ஸில் இப்போ நேம் நான் வாங்குகிறேன். நேமோட டைப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு. ஸோ இப்போ நான் ஒரு நேம் மட்டும் வாங்குகிறேன். இந்த நேமை இந்த ஆப்ஜெக்ட் கூட நம்ம வந்து ஜாயின் பண்ணோம் அப்படின்னா திஸ் அப்படிங்கிற வேரியபிளை ஆக்சஸ் பண்ணணும். திஸ்ங்கிற ஆப்ஜெக்ட் ஆக்சஸ் பண்ணணும். திஸ் அப்படின்னா அந்த பர்சன், இந்த பர்சனை வச்சு நம்ம ஏகப்பட்ட ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ அந்தந்த ஆப்ஜெக்ட் கூட மேப் பண்ணுறதுக்கு திஸ்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ திஸ் டாட் நேம் ஈக்குவல் டு நம்ம வாங்கின நேம். ஸோ நேம் கிரியேட் பண்ணாச்சு. இப்போ நம்ம இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படி என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுவோம். அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணால் சே நேம். ஒரு பர்சன்ட்டுக்கு அப்புறம் உங்கள் நேமை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டால் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். சே நேம் அது என்ன பண்ணோம்னா பிரிண்ட் பண்ணால் அந்த திஸ் டாட் நேமை நமக்கு அவுட்புட்டாக தரும். திஸ் டாட் நேம். ஸோ இப்போ நம்ம இந்த பர்சனுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது நம்ம இங்கே ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கொடுக்குறோம். அது என்ன பார்த்தீங்கன்னா நேம் ஆர்குமெண்ட்னா நேம் கொடுத்து இப்போ நான் இந்த பர்சனோட நேம் என்ன வைக்க போகிறேன்னா ஸோ அந்த பர்சன் வைக்காமல் இவருக்கு ஒரு நேம் வைக்கலாம். என்ன நேம் பார்த்தா ராம் அப்படின்னு நேம் வைக்கும். இப்போ நம்ம வந்து உண்மையாக ஒரு பர்சனை கிரியேட் பண்ணிக்கோம், அவரோட பேர் ராம். ஸோ அவரோட நேம் நான் ராம்னு வைக்கிறேன். இப்போ பர்சன் டாட் நேமை நான் ஆக்சஸ் பண்ணும்போது பர்சன் டாட் நேம் ஆக்சஸ் பண்ணி நம்ம எடுக்கோம்னா அதுக்கு பதில் என்ன பண்ண போகிறோம்னா பர்சன் டாட் சே நேம் ஆஃப் அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணால் அவரோட நேமை நமக்கு சொல்லுவார். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் டாட் நேம் அப்படிங்கிறதுக்கு ஒரு எரர் வந்திருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நேமை டிஃபைன் பண்ணல. ஸோ அது என்ன பண்ணலாம்னா ஸ்ட்ரிங் நேம் அப்படி நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். டிஃபைன் பண்ணிவிட்டு நம்ம அதை பண்ணோம்னா இப்போ நமக்கு அந்த எரர் எல்லாம் போயிடும். ஸோ இங்கேயும் ஒரு எரர் இருக்குது, பர்சன் டாட் நேம். ஸோ இனிமேல் அது பர்சன் டாட் நேமில் ராம் டாட் சே நேம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ரியல் ஆப்ஜெக்டை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ராம்னு ஒருத்தர் வந்து கொஞ்சம் கேட்க முடியாது இருக்கும், ஆனால் என்னன்னு கேளுங்க. ராம்னு ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ராம்னு ஒரு பர்சன் பிறந்திருக்காரு. அவருக்கு பிறந்தோடனே நேம் வச்சிட்டாங்க ராம் அப்படின்ட்டு. ஸோ அதனால அவரோட ப்ராப்பர்ட்டியில் வேரியபிளில் என்ன இருக்குன்னா வேரியபிள்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நேம் இருக்குது. அதை வந்து என்ன பண்ணால் அவர் பிறக்கும் போது வாங்கிட்டார். அப்படின்னால கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்ஸ் வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் ஆன உடனே கால் ஆகும். ஸோ அதை நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சோலில் JavaScript அது பிரிண்ட் ஆஃப் ரன்னிங். ஸோ இப்போ நான் இந்த ராம் டாட் சே நேமை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், இன்ஸ்டன்ஸ் மட்டும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஆனால் எந்த வித ப்ராப்பர்ட்டியையும் மெத்தட்ஸையும் நான் ஆக்சஸ் பண்ணல. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணேன்னா என்ன வரும் பாருங்கள், இந்த பிரிண்ட் ஆஃப் ரன்னிங்கிறது நமக்கு வரும்.
ஸோ ஏன் அப்படின்னா அந்த பர்சனோட இன்ஸ்டன்ஸை கிரியேட் பண்ணும்போதே அந்த ஆஃப்ங்கிற இன்ஸ்டன்ஸ் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம கால் பண்ணும்போதே அதாவது கிரியேட் பண்ணும்போதே இந்த பர்சன் இதான் கன்ஸ்ட்ரக்டர், இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து ரன் ஆயிரும். ஸோ இந்த பர்சனோட கன்ஸ்ட்ரக்டர் ரன் ஆனதுனால ஃபர்ஸ்டே நம்ம என்ன பண்ணோம், அந்த நேம் வந்து மேப் ஆகி அந்த பர்சனோட நேமாக மாறிடுச்சு. ஸோ அடுத்த லைனில் நம்ம பர்சன் டாட் பர்சனில் ராம்கிட்ட அவருக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, என்னன்னா சே நேம், ஓ நேம் சொல்லு அப்படின்னு சொன்னால் அவர் அவரோட நேம் சொல்லுவார். ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம்னா ஸோ ரன்னிங் அப்படின்னு டைட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ராம். ஃபஸ்ட்டு ரன்னிங், அடுத்து ராம். ரன்னிங் வந்து கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன்லேருந்து ரன் ஆகுது. அடுத்து வந்து ராம் டாட் சே நேம், இங்கே ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கோம், அதில் அவரோட பேர் சொல்லுவார் ராம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ராம் இல்லை, அவர் பேர் ரவி அப்படின்னா இப்போ நம்ம ரவின்னு மாற்றிட்டோம்னா ஸோ அவர்கிட்ட ராம்கிட்ட அவரோட பேர் கேட்டால் அவர் என்ன சொல்லுவார், ரவின்னு சொல்லுவார். ரன்னிங் ரவி அப்படி அந்த இதில் வைக்கிற நேம் தான் முக்கியம். இது வந்து ஜஸ்ட் வேரியபிள் நேம் தான். ஸோ இதுக்கும் அந்த கிளாஸில் உள்ள நேமுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஸோ இங்கே நம்ம என்ன நேம் வைக்கோமோ அதுதான் அந்த பர்சனோட நேம். இது ஜஸ்ட் வேரியபிள் நேம் தான், அதோட இன்ஸ்டன்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ணோம், நேம்டு கன்ஸ்ட்ரக்டர் பற்றி பார்ப்போம்.